வாங்கிட்டு இப்ப திருடு போயிடுச்சுன்னு போய் சொல்லிட்டு இருக்காரு சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். எந்த கபோதியோ பணத்தை திருடிட்டு போயிட்டா சார். சார் அவன் மட்டும் எங்க கையில கிடைக்கட்டும் சார். அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவோம். நீ சும்மாரு பாரு. இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? சார், பணம் வாங்கினதெல்லாம் உண்மைதான். ஆனா வீட்டுல வச்சிருந்த பணத்தை யாரோ திருடிட்டாங்க. ஆமா சார், அந்த பணத்தை நாங்க எடுக்கல. ஆனா இவங்க எல்லாம் எங்க மேல பழி போடுறாங்க. சார் இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க சார். அப்பதான் எங்களுக்கு எங்க பணம் கிடைக்கும். ஆமா சார், பண்ணுங்க சார். இருங்க பாரு, எப்படி கத்துறாங்க பாருங்க. எங்களுக்கு வேற வழி தெரியல, நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க. இதெல்லாம் முடியாது. இனிமேலாவது உங்க குடும்பத்தோட நீங்க சந்தோஷமா இருக்கணும். அதனாலதான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். என்ன தேடி நீங்க எங்கேயும் அலைய வேண்டாம் அம்மா. என்னால உங்களுக்கு பல கஷ்டம் வந்துச்சு, அதெல்லாம் கூட நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா இப்போ பாரி மாமா ஜெயிலுக்கு போற அளவுக்கு எல்லாமே எல்லாம் மீறி போயிடுச்சு. நம்ம குடும்பமும் ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டுச்சு. பாரி ஐயா குடும்பத்துக்குன்னு இருக்கிற ஒரு நல்ல பேரை நான் தான் இந்த ராசு இல்லாதவ வந்து கெடுத்துட்டேன். என்ன ராசதி, நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு வருத்தமா நிக்கிறியா? உன்னை எங்கெல்லாம் தேடின தெரியுமா? நீ எல்லாமே என்னால வாழ முடியாதுன்னு உனக்கு தெரியாதா? அப்புறம் ஏன் இப்படி பண்ண? நீ இல்லைன்னா நான் தவிச்சிருவேன்னு உனக்கு தெரியாதா? நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன்ல, நீ பாட்டுக்கு சும்மா உம்முன்னு இருந்தா எப்படி? ஏதாச்சும் ஒண்ணு பேச. நீ அவன் மேல அன்பையும் பாசத்தையும் காட்டினா அவ தன்னால குணமாயிடுவான். ஐயா, இப்ப எப்படி நான் அவன் மேல பாசத்தை காமிக்கிறது? அவளுக்கு தான் நினைவே இல்லையே. அவ இன்னும் கண்ணு முழிக்கல. அப்போ ஒண்ணு பண்ணு. இந்த கோயில்ல 3 நாள் பகல் உணவு சாப்பிடாம பிச்சை எடுத்து ராத்திரி இங்கேயே தங்கு. மூணாவது நாள் பொழுது சாயறதுக்குள்ள பிச்சை எடுத்த காசை வச்சு இந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கு சாப்பாடு போடணும். சரிடா, இத பண்ணி ஆகணும்னு முடிவு பண்ணிட்ட. நல்லபடியா பண்ணு. நீ பண்ண போற பரிகாரத்தால ராசத்தி கண்டிப்பா சரியாயிடுவா. நாங்களும் கூட வர்றோம். இல்லப்பா, வேண்டாம். ஏண்டா இனியா, நீ மட்டும் எதுக்கு தனியா பண்ணணும்? நாங்க எல்லாரும் வரோம்டா. நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. ராசத்தை நல்லபடியா பாத்துக்கங்க. என் கூட அழகு இருக்கான், அவன் போதும். வட போலாம். வராது, வரப்பா.
தாயே, அவன் பொண்டாட்டிக்காக அவன் பிச்சை எடுக்க வந்திருக்கான். இந்த நேரம் பார்த்து சோதனைக்கு யாருமே அவனுக்கு பிச்சை போட மாட்டேன்றாங்க. ஒரு பையன் பிச்சை போட மாட்டேங்கிறான். எப்படி வேண்டுதலை நிறைவேற்ற முடியும்? எப்படியும் ராசாத்தி கோமாவுக்கு தான் போவா. நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது. அண்ணா, கவலைப்படாத அண்ணா. உன்னோட வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும். அந்த ஆத்தாவோட அருள் கண்டிப்பா கிடைக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத. மனசு ரொம்ப கஷ்டப்படும்டா. உன்னை தூக்கி வளர்த்தவாப்பா உன்னோட இந்த நிலைமையை கேள்விப்பட்டு ரொம்ப சங்கடப்படுறா. கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்க பெரியப்பா. எனக்கு வேற வழி தெரியல. ராசாத்தி குணமாகிற வரைக்கும் இந்த பரிகாரத்தை நிறுத்த மாட்டேன். இதனால நம்ம குடும்ப மானம்தான்ப்பா போகுது. நீ அவ மேல இருக்கிற பாசத்துல நீ யார் குடும்பத்தை பையன்னு மறந்து போயிட்டியா? எனக்கு அதை பத்தி கவலை இல்லை பெரியப்பா. எனக்கு என் பொண்டாட்டி குணமாகணும். அதுக்காக பிச்சை என்ன, ஊர்ல இருக்கிற எல்லார் காலையும் விழ சொன்னாலும் விழுவேன். இனியா, நீ ராசாத்தி மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம்ப்பா. காரணமான ராசாத்தி எப்படி உயிரோட வரான்னு நானும் பாக்குறேன். இந்த பரிகாரத்தை உன்னால முழுசா பண்ணவும் முடியாது, பண்ணவும் விட மாட்டேன். தாயே, அம்மா அன்னலட்சுமி, அம்மா நீங்க நல்லா இருக்கணுமா? உங்களுக்கு புண்ணியமா இருக்குமா? நல்லா இருக்கணுமா? நீங்க நல்லா இருக்கணும் தாயே, நல்லா இருக்கணுமா? அம்மா தாயே, ஆறுபடை வீடு கொண்ட முருகா, என்ன மட்டும் காப்பாத்துப்பா. எடுத்துட்டு இருக்க நானாவது பரவாயில்ல, ஜெயிலுக்கு தான் போனேன். நீ எப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவன், கோவில் வாசல்ல வந்து பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்ட. ஐயோ பாவம், பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஐயோ, பிச்சை போடணுமே, அதுக்கு சில்லற காசா வேணுமே, 10 ரூபாயா இருக்கே. சில்லற வேற இல்ல. உங்ககிட்ட இப்ப யாரையா பிச்சை கேட்டா? நீயே ஊரை அடிச்சு ஒலையில போடுற பிச்சைக்கார பையாவது குடிரா. வேணண்டா, பரிகாரம் முடிகிற வரைக்கும் எதுவும் சாப்பிட மாட்டேன். டேய், சாப்பிட வேணாண்டா, தண்ணியாவது குடியாண்டா. வேண்டாம். சார், நீங்க எதுக்கு சார் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ராசாத்திக்காக இந்த வேண்டுதலை பண்ணா கண்டிப்பா ராசாத்தி பொழைப்பான்னு சித்தர் சொன்னாரு. அதான். ஆமா, நீங்க என்ன பண்றீங்க இங்க? நாங்களும் ராசாத்தி மேடத்துக்கு வேண்டிக்கிட்டு தான் பால் கூட எடுத்துட்டு வந்திருக்கோம். ராசாத்தியே காப்பாத்தோம். நீங்க என்ன சொல்றீங்க? ஐயா, எதை நீ செய்யன்னு சொன்னா செய்ய போறோம். அதை விட்டுட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
எப்பா எல்லாரும் என்னப்பா சொல்றீங்க? பண்ணுவோம். அப்பதான் ராசாத்தி ஆமாங்க ஐயா, எங்களுக்கு எவ்வளவோ உதவி பண்ண ராசாத்திக்கு நாங்க எல்லாரும் கண்டிப்பா வாசல்ல விளக்கேத்தி வச்சு சாமி கும்பிடுவோம். நான் சொன்னதை கேட்டு நம்ம ராசாத்திக்காக வேண்டுதல் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. சரி எல்லாரும் சரி, நீ படுத்துக்க மாப்ள. உனக்கு ஏதாவது வேணும்னா நீ எழுப்பு, நானும் படுத்துக்கிறேன். நீ படு மாப்ள. நீங்க தூங்க வேணாம், ஹாஸ்பிட்டல் போ. அங்க போய் ராசாத்தி எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு காலையில வா. சரி மாப்ள, நான் வேணா ராசாத்தி ஒரு இட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். ஏன்னா நீ மட்டும் எப்படி மாப்ள இங்க தனியா இருக்க முடியும்? டேய், நம்ம ஊர் தானடா, எனக்கு என்ன ஆகப்போதா? நான் தனியா இருந்துப்பேன், நீ போயிட்டு வா. சரி மாப்ள, அப்புறம் எதுனாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. நான் போயிட்டு ராசாத்தியை பார்த்துட்டு காலையில வரேன். நீ போயிட்டு வா. ம். என்னவோ ஒன்றும் புரியல. அண்ணே, அப்பா ராசாத்திக்கு எப்படிப்பா இருக்கு? அப்படியே தான் இருக்காப்பா. இன்னும் 2 நாளைக்கு அப்புறம் தான் எதுவும் சொல்ல முடியும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. டேய் அழகரு, இனி என்ன பண்றான்? அவன் கோயில் மண்டபத்திலேயே படுத்திருக்கான்பா. போயிடாத, உனக்கு எதுவும் ஆகாது ராசாத்தி. சீக்கிரமே நீ குணமாயிடுவ. அப்பா இனியா, அப்பா பேசுனியாடா? பேசிட்டேன்ப்பா. அப்பா அவளை பாத்துக்கங்க, நாங்க பாத்துக்கிறோம்டா. சரி. ஊர்ல இருக்க எல்லாரும் வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி விளக்கு போட்டிருக்கோங்க ஐயா. கண்டிப்பா ராசாத்திக்கா குணமாயிடுவாங்க ஐயா. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாங்க ஐயா. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப நன்றிப்பா. எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்களும் உங்க குடும்பத்தாளுங்க தான் வந்து நிக்கிறீங்க. உங்களுக்காக இதை கூட பண்ணலன்னா நாங்களாம் மனுஷங்களே இல்லைங்க ஐயா. நல்லதுப்பா. பால் கூட எடுத்துட்டு போய் கோயிலேருந்து பிரசாதம் கொடுத்துருக்காங்க ஐயா. இந்தாங்க ஐயா. ராசாத்திக்கு இதை வச்சிடுங்க ஐயா. சரி, நான் வரேங்க. வரேங்க. நல்ல வேளை, கரெக்ட் டைம்க்கு வந்துட்டோம். யாரும் இல்ல. கண்மணி, கண்மணி. என்னம்மா? உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்டி. ஏமா யார் மணி? என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லையா, என் பொண்ணுக்கு சாப்பாடு கொடுக்க வந்தேன். இங்க இதெல்லாம் தரக்கூடாதுமா. அதெல்லாம் கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க. ஏங்க, நான் யாருன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க சேர்மேனுக்கு சொந்தம். சேர்மனாமா? ஆமா. சரி, இன்ஸ்பெக்டர் வரதுக்குள்ள கொடுத்துட்டு போயிடுங்கம்மா. சரி. இதுல வேண்டுதல பண்ண வேண்டாம்னு சொன்னா எங்க இருந்துடி கேப்பான்? லூசாமா நீ? நாம சொன்னா அவன் எப்படி கேட்பான்? நீதான் ஏதாவது திருட்டு வேலை பண்ணி அவனை தடுக்கணும். நான் என்னடி பண்றது? எனக்கு எதுவுமே தெரியலையேடி. உனக்கு மூளை இருந்தா தானே ஏதாச்சும் வேலை செய்யும். சரிங்க வா, நான் சொல்ற மாதிரி பண்ணு. நான் கரெக்டா சொல்லிருக்கேன். இதாம்மா சரியான பிளான். இது அப்படியே செய்யுமா? புரியுதா? நல்ல. ஆமா மாப்ள, நம்ம எவ்வளவு அன்பா உண்மையா இருக்குமோ அதை வச்சுதான் நம்ம ஊரு நமக்கு சப்போர்ட் பண்ணோம். சரியா சொன்ன மாப்ள. இத்தனை பேர் ராசாத்திக்காக வேண்டிக்கிறாங்க. அந்த ஆத்தா கண்டிப்பா ராசாத்தியை காப்பாத்திருமாப்ல.
என்னையா வாயில கொழுக்கட்டையா வச்சிருக்க? பதில் சொல்லியா? அண்ணா கண்டிப்பா ஏத்துவாங்கண்ணே. ஏத்தலைன்னா நம்ம சும்மா விட்டுற போறோம். நாம ஏத்திட மாட்டோமா? முருகா, இவங்க விளக்கெல்லாம் ஏத்துவாங்களா? இனி என் பிச்சை எடுப்பானா? இதெல்லாம் கடவுள் பார்த்துட்டு அந்த ராசாத்திய காப்பாத்துவாராம். என்னால இந்த கொடுமையெல்லாம் பார்க்க முடியல. வண்டியில ஏறு. அவங்க எந்த ஒரு குறையும் இல்லாம மாமா கூட சந்தோஷமா வாழணும். நாங்க மட்டும் இல்லாம இந்த ஊரே அவங்களுக்காக வேண்டிக்கிட்டு இருக்கு. எங்க எல்லாருக்காகவும் ராசாத்தி அக்காவை கண்ணு முழிக்க வைக்கணும். போலாம் புரியுதா? வேண்டுதலை நிறைவேற்றுறியா? உன் வேண்டுதல் எப்படி நிறைவேறுதுன்னு பாக்குறேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணா அவங்க வந்து அடிச்சு துரத்துவாங்க. ஹலோ, இத பாருங்க, இந்த கோயில்ல பிச்சைக்காரங்களே இருக்க கூடாது, பாத்துக்கங்க. சரிங்க மேடம். இன்னும் கொஞ்ச நேரத்துல பிச்சைக்காரங்களே இல்லாம போக போறாங்க. நீயும் உன் வேண்டுதலை நிறைவேற்றாம போக போற. அம்மா அம்மா தாயே தாயே கொடுமா. வாயா, உட்காந்துருக்காங்க, போய் அடிச்சு வரட்டும். வா வா. அப்படி இருக்கும்போது இங்க இவனை பிச்சை எடுக்க கூடாதுன்னா என்ன சார்? உங்க பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு தெரியுது சார். இருந்து என்ன பண்றது? எங்களுக்கு மேல இருந்து பிரஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. எங்களை கிளியர் பண்ண விடுங்க சார். போய் வேற ஏதாவது இடம் இருந்தா பாருங்க சார். தயவு செய்து நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சொல்லுங்க சார். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் ஸ்டேஷனுக்கு வரேன். இப்ப இங்க பிரச்சனை பண்ணாம அமைதியா கிளம்புங்க சார். இந்த கோயில் நிர்வாகியே சொல்லிட்டார் சார். தயவு செஞ்சு இடையூறு எதுவும் பண்ணிடாதீங்க சார். சரிங்க சார். மாப்பிள்ள உட்கார் மாப்பிள்ள. மாப்பிள்ள இனியா, நாளையோட இந்த விரதமும் வேண்டுதலும் முடியுதுடா. ஆமாண்டா. மாப்பிள்ள பணம் எவ்வளவு இருக்குன்னு பாத்தியா? தெரியலடா, நான் இன்னும் எண்ணி பார்க்கல. நான் பாக்குறேன். இது பிடி மாப்பிள்ள. எடுத்து இடத்துல வை. மரியாதை எடுத்து இடத்துல வை.
போறியா இல்லையா இப்ப? அடிப்பேன் இல்லனா ஒண்ணே விட ஒண்ணு எடுத்து எடுத்து வை. மரியாதை சொல்றேன் போ. டேய் நம்ம பொண்ணு அப்படியே இருக்கடா மாப்பிள்ள. மாப்பிள நான் தான் சொன்னேன்ல மாப்பிள. டேய் இது அந்த கடவுள் கொடுக்குற சோதனை மாப்பிள. டேய் சோதனையை தாண்டினாதான் மாப்பிள நமக்கு வெற்றி கிடைக்கும். மாப்பிள நீ நம்புடா, நல்லபடியா ராசாத்தி கண்முழிச்சிருவாடா. அதுக்கு இதுவே சாட்சி. எனக்கு நம்பிக்கை இருக்கு மாப்பிள. இந்த மாப்பிள பண்ணுமா, நீ செத்தாலும் பரவாயில்ல. அந்த ராசாத்தி கண் முழிக்க கூடாது. என்னடி என்ன சாக சொல்ற? பின்ன கிடைச்ச சான்ஸ விட்டுட்டு வந்து நிக்கிற, அப்ப அப்படிதான் சொல்லுவேன். சரி இப்ப என்ன? அவன் அன்னதானம் பண்ணக்கூடாது அவ்வளவுதானே? அதுக்கு நான் ஏதாச்சும் பிளான் பண்றேன். இந்த தடவை நான் தனியா பிளான் பண்ணி ஜெயிச்சு காட்டுறேன். சொல்லாத, செஞ்சுட்டு வா. சரிடி, செஞ்சு காட்டுறேன்டி. வரேன். சார் சொல்லுங்க சார். கண்மணியை நான் பார்க்கணும். அவங்களுக்கு நீங்க என்ன வேணும்? நான் அவளோட ஹஸ்பண்ட். அப்படிங்களா? சரி சரி, இன்ஸ்பெக்டர் வரதுக்குள்ள சீக்கிரம் பார்த்துட்டு கிளம்பிடுங்க. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். போங்க. அது நீ நடந்துக்கிறதுல தான் இருக்கு. நீ என் கூட வாழ வந்தியா இல்ல ராசாத்தி வாழ்க்கையை கெடுக்க வந்தியா? அத முதல்ல சிந்திச்சு பார். வாய் மூடுங்க. இங்க என்ன எனக்கு பாடம் கத்து கொடுக்க வந்திருக்கீங்க? என்ன வெளியே எடுக்க வழிய காணோம். ஒழுங்கு மரியாதை அங்க இருந்து போயிடுங்க. அப்புறம் நான் பத்திரகாளியா மாறிடுவேன். மா அங்க என்னமா சத்தம்? சார் இன்ஸ்பெக்டர் வர நேரம் ஆச்சு, நீங்க கிளம்புங்க. ஒண்ணு இல்ல சார், இதோ இப்ப பேசிட்டு கிளம்பிடுறேன் சார். கொஞ்சம் சீக்கிரமா போங்க சார். இங்க பார் கண்மணி, நீ எல்லாம் இந்த ஜென்மத்துல திருந்தவே மாட்ட. உள்ளே கடந்து சாவு. வணக்கம்மா. சாப்பிட்டு போ போ. சரிங்கம்மா. வாங்க வாங்க. வாங்கய்யா, உட்காருங்க. சரி சரி. அந்த பொம்பளைங்க டேய் பாத்தியா மாப்பிள, இந்த பொம்பளைக்கு இதே வேலையா போச்சு. விடுறா, இவங்க இதை தானே பண்ணுவாங்க. தெரிஞ்ச விஷயம் தானே. என்னடா இது? வா வா. இனிமே யார் சாப்பிட வர போறாங்க? இனியா இப்படி எல்லாம் வேண்டுதலை நிறைவேத்தி ராசாத்திய காப்பாத்திடலான்னு பாக்குறியா? நான் இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிறது நடக்காதுடா. ரொம்ப வருத்தப்படுறான். ஏன் பொண்ணையா ஜெயிலுக்கு அனுப்புன? உன் பொண்டாட்டி உயிரோட திரும்பி வரமாட்டாடா. மாப்பிள வேண்டுதலை நிறைவேற்ற இன்னும் 10 நிமிஷம் தான் மாப்பிள இருக்கு. மத்தியானத்துல இருந்து நம்ம யாருக்குமே அன்னதானம் பண்ணலையே மாப்பிள. இப்ப என்ன பண்றது? பொழுது போனதுக்கு அப்புறம் சாப்பாடு போட்டா அது போட்டு எந்த பலனும் இல்ல. டேய் இங்க பாரு, நீ எனக்கு சாப்பாடு போடு மாப்பிள. நான் உட்காந்து சாப்பிடுறேன். வா எந்திரி மாப்பிள. அட எந்திரி மாப்பிள, எனக்கு சாப்பாடு போடு. வாங்க வாங்க உட்காருங்க. உட்காருங்க. அழகரே எல்லாரையும் உட்காருங்கண்ணே. எங்க வேணாலும் உட்காருங்கம்மா. உட்காருமா.
மாப்பிள்ள இலைய கொடு. இந்த புடி. சிஸ்டர், இருங்க நான் டாக்டர் கூட்டிட்டு வரேன். இல்ல சிஸ்டர், பரவாயில்ல. எங்க வீட்ல இருந்து யாராவது வந்திருக்காங்களா? எல்லாரும் வெளியில தான் இருக்காங்க. நான் கூட்டிட்டு வரேன். சார், ராசாத்தி கண்ணை முடிச்சிட்டாங்க. அப்படியா? ராசாத்தி கண்ணு முடிச்சிட்டாளா? நாங்க போய் பார்க்கலாம். போய் பாருங்க சார். வாங்க. வா பாரு. வாங்க. ராசாத்தி. ராசாத்தி. படுமா. ராசாத்தி பரவாயில்லையா? பரவாயில்ல மாமா. ராசாத்தி. பாப்பா. என்னாச்சு மாப்பிள்ள? ராசாத்தி கண்ணு முடிச்சிட்டாடா. மாப்பிள்ள எல்லாமே உன் வேண்டுதல் தான் மாப்பிள்ள. வா போலாம். எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. வா, உடனே நம்ம ஆஸ்பத்திரிக்கு போவோம். அழுகிற அந்த ஐயா சொன்ன பரிகாரத்தினால தானே ராசாத்தி திரும்ப கிடைச்சா. ஐயோ, சந்தோஷத்துல நான் மறந்தே போயிட்டேன் மாப்பிள்ள. அந்த ஐயா மட்டும் இந்த பரிகாரத்தை நமக்கு சொல்லலன்னா ராசாத்தி இப்ப பொழைச்சிருக்கவே முடியாதுடா. நம்ம அவரை பார்த்துட்டே போவோம். வா வா. ஐயா, என் பொண்டாட்டி கண்ணு முடிச்சிட்டாயா. ரொம்ப நன்றி. நீ வச்சிருக்கிற பாசத்தை பார்த்துதான் அந்த கடவுளே இறங்கி வந்து உன் மனைவிய காப்பாத்திருக்காரு. சந்தோஷமா போய் உன் மனைவிய பாரு. ஆனா ஒண்ணு, உங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீயும் உன் மனைவியும் இதே மாதிரி ஒற்றுமையா விட்டு கொடுத்து சந்தோஷமா வாழணும். நீ எல்லா விஷயத்திலையும் ஜெயிக்கணும்னா உன் நம்பிக்கை முக்கியம். உன் மனைவி மேல உள்ள பாசமும் முக்கியம். என்ன வேணா பண்ணுவேன், என் உயிரை கூட கொடுப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு உன்னை பிடிக்கும். என் பொண்ணு மேல உங்களுக்கு அவ்வளவு பாசமா மாப்ள? ஆமாத்த, ராசாத்தினா எனக்கு உயிரை. அவளுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். ஆமா ராசாத்தி, இனியும் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். அவ்வளவு பாசம் அவன் மேல. சரியா சொன்ன பாரு. இனிய மட்டும் இந்த வேண்டுதலை நடத்தலனா ராசாத்தி கண் முழிச்சிருக்கவே மாட்டா. அக்கா, இந்த மாதிரி மாமா கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்க்கா. ஆமா, நீ உங்க தம்பி என் மேல இப்படி பாசமா இருக்க சொல்லுங்க. வாங்க. அம்மா, அந்த ராசாத்தி அவளுக்கு ஒண்ணும் ஆவலையே. என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, அந்த குண்டச்சி தூங்கி எந்திரிச்ச மாதிரி கண்ணு முழிச்சு கிழங்கு கணக்கா இருக்கா. அவ முழிச்சு வர வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? பல்லாங்குழி விளையாடிட்டு இருந்தியா? என்னடி பொசுக்குன்னு இப்படி கேட்டுட்ட? நானும் என் சத்துக்கேத்த மாதிரி எவ்வளவோ முயற்சி பண்ணி பாத்துட்டேன். ஆனா அவளுக்கு எல்லாம் நல்லதாவே தான் நடக்குது. எல்லாம் அவ வாங்கிட்டு வந்த வரம் போல இருக்கு. நீ எல்லாம் எதுக்கும் லாய்க்கு இல்லம்மா. தண்ட கருமமா நீ. நான் என்னடி பண்ண முடியும்? அந்த ராசாத்திக்கு உண்மையான எதிரியே நான் தான். நான் வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவளை கவனிச்சுக்கிறேன். நான் வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவங்கள வச்சுக்கிறேன்டா. மேடம், அடுத்தது நம்ம கேஸ் தான்.
வாங்க உள்ள போயிடலாம். வாங்க. வா. வணக்கம். செல்வம் செல்வம் செல்வம். வணக்கம் ஐயா. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நாம் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேற எதுவும் உண்மை தவிர வேற எதுவும் இல்லை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேற எதுவும் இல்லை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. ஆகையால் இப்பொழுது அனைவர் முன்னிலையிலும் அவரது வாக்குமூலத்தை பதிவு செய்ய தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பெர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ மை லார்ட். உண்மையாவே நீங்க கண்மணி சொல்லிதான் ராசாத்தி மேல லாரி ஏத்துனீங்களா இல்ல போலீஸருக்கு பயந்து போய் சொன்னீங்களா? ஆமாங்க ஐயா, அவங்க ஒரு பாவமும் அறியாதவங்க. நாங்க தான் தெரியாம இப்படி ஒரு விபத்தை பண்ணிட்டோம். சொல்ல போனா அவங்கள நாங்க முன்ன பின்ன கூட பார்த்தது இல்லைங்க ஐயா. அவங்க யாருன்னே தெரியாதுன்னு சொல்றீங்க, ஆனா அவங்க பேரை மட்டும் கரெக்டா போலீஸ் கிட்ட எப்படி சொன்னீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்? வாய மூடு, எல்லாம் அறுத்துருவேன். இந்த பாரு, நான் சொல்ற மாதிரி நீ உன் புருஷன் கிட்ட சொன்ன, நீ உன் குழந்தை உன் புருஷன் எல்லாரும் உயிரோட இருப்பீங்க. இல்ல ஒரே அடியா மேல அனுப்பிடுவேன். புரியுதா? இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் ராசாத்தியை பழி வாங்குற எண்ணத்தை விட்டுருங்க. இல்ல நான் அப்படிதான் பண்ணிட்டு இருப்பேன்னீங்கன்னா அண்ணின்னு கூட பார்க்க மாட்டேன். அட்ரஸே எல்லாம் ஆக்கிடுவேன். எம்மா கண்மணி, இந்தா ஏன் சேர்மனே. என்ன என்னன்ற 2 கிளாஸ் கஞ்சி குடிச்சிட்டு போல வெறப்பா இருக்க. இங்க பாருங்க, நீங்க எல்லாம் இந்த மாதிரி கோர்ட்ல இருந்து வேணா தப்பிக்கலாம். ஆனா ஆண்டவன் மேல தனியா ஒரு பெரிய கோர்ட் வச்சிருக்கான். அதுல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் தண்டனை கிடைச்சே தீரும். அதுவும் ரொம்ப தொலைவுல எல்லாம் இல்ல, சீக்கிரமாவே கிடைச்சிரும். எழுதி வச்சுக்கங்க. என்ன மாமா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வராம அழகரன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நம்ம வீடு சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அது வரைக்கும் இங்க இருந்துட்டு போலாமேன்னு வந்தோம். டேய், இதெல்லாம் எதுக்குடா? அட என்ன மாப்பிள நீ, ராசாத்தி நல்லபடியா வீடு திரும்பி வந்திருக்கு. ஆர்த்தி எடுக்காம இருக்கலாமா? நல்ல முன்னாடி வாங்க. வாமா நில்லுங்க. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, கண்ட கண்ணு, முண்ட கண்ணு, எல்லா கண்ணும் ஒளிஞ்சு ஓட்டும். இனி மேல உங்க வாழ்க்கை நல்லபடியா இருக்கட்டும். கவலைப்படாத மாப்பிள. ராசாத்தி, இனி உனக்கு ஒண்ணும் ஆகாது, நல்லா இருப்ப. நீங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள போங்க, நான் இதை வந்துடுறேன். வா. காலை மேல வச்சுக்கோ. இல்ல பரவாயில்ல. பரவாயில்லையா? ராசாத்தி, என்னென்னமோ நடந்துருச்சுல்ல,
இவ்வளோ கஷ்டங்களையும் தாண்டி என் ராசாத்தி என்கிட்ட வந்துட்டா. சரி அதெல்லாம் விடு. ஆனா இனிமே எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என் ராசாத்தி என்னை விட்டு பிரிய விட மாட்டேன். ஏன்னா என் ராசாத்தி எனக்கு அவ்வளவு பிடிக்கும். நீ எப்பவும் என் கூடவே இருப்ப. உனக்கு இருக்கிற கோவத்துல எனக்கும் பங்கு இருக்கு. ஆனா என்ன, நான் அதை வெளியில காட்டாம இருக்கேன். அவங்களுக்கு உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்ச மாதிரி அவங்கள பழி வாங்க நம்மளுக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல. அப்ப அவங்கள பாத்துக்கலாம். இத பாரு கண்மணி, இப்படியே சாப்பிடாம எதுவும் பண்ணாம இருந்தா நம்மளுக்கு தாண்டி பிரச்சனை வரும். அவங்கள திருப்பி அடிக்கிறதுக்காச்சும் நம்ம உடம்புல நம்மளுக்கு தெம்பு வேணும்ல. அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம். நீ வேணும்னா குடிச்சுக்கோ. சரி போ, இதுக்கு மேல உன் இஷ்டம். இந்த ஜூஸ நானே குடிச்சுக்கிறேன். நீ முதல்ல மாத்திரையை போடு. சரி, நீங்க முதல்ல சாப்பிடுங்க, அப்புறமா நான் மாத்திரை போட்டுக்கிறேன். சொன்னா கேட்க மாட்டல்ல? சரி, நான் சாப்பிடுறேன். மாமா கொடுங்க, நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன். உனக்கு எதுக்கு சிரமம்? நானே சாப்பிட்டுக்கிறேன், விடு. இதுல எனக்கு என்ன சிரமம்? சொல்ல போனா சந்தோஷம் தான் மாமா. அப்புறம் வீட்ல அத்தை மாமா, பெரிய அத்தை பெரிய மாமா எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. எல்லாம் நல்லதுதான் நடக்கும் அண்ணி. அண்ணி என்னாச்சு? என்னாச்சு அண்ணி? இந்த பால் குடி. குடுங்க. குடு. இந்தாங்க அண்ணி. மாமா, அண்ணி மாமா ரொம்ப வலிக்குது. கொஞ்சம் டேப்லெட் போட்டா சரியாயிடும். முடியல மாமா, ரொம்ப வலிக்குது. வண்டி எடுத்து இப்ப அழுத்தினோம்னா 2 மணி நேரத்துல சென்னைக்கு போயிடலாம் மாப்ள. யோசிக்காத மாப்ள. ராசாத்திக்கு என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வந்தாதான் நம்ம எல்லாரும் நிம்மதியா இருக்க முடியும். சரிடா. சரிங்க டாக்டர், நாங்க போய் கண்டிப்பா பார்த்துட்டு வந்துடுறோம். ஓகே. அவ்வளவுதான் மாப்ள. இதுக்கு எதுக்கு இவ்வளவு யோசிச்சுட்டு இருந்த? ராசாத்தி இனியனும் கார்ல சென்னைக்கு போறாங்களா? இதை இப்பவே போய் கண்மணி கிட்ட சொல்லணுமே. தேங்க்யூ டாக்டர். வாங்கிக்க. நன்றி டாக்டர். வரேன் போயிட்டு வாங்க. நான் என்ன விஷயம்னு காது கொடுத்தா ராசாத்தியும் இனியனும் சென்னைக்கு போறாங்களாம். அவங்க எதுக்கு சென்னைக்கு போறாங்க? அவளுக்கு தலையில ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அத செக் பண்ண நாளைக்கு சென்னைக்கு போறாங்க. உண்மையிலேயே இதுதான் சந்தோஷமான விஷயம். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் நானும் இவ்ளோ நேரம் காத்துட்டு இருந்தேன். இப்போ அடிக்கிறேன். தலை மேல ஏறி அடிக்கிறேன். எழுந்திருக்கவே முடியாதபடி அடிக்கிறேன். அப்போ தெரியும் இந்த கண்மணி யாருன்னு.